Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேக் நெக்குக்கு தான் டிசைன் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நெக்கை வந்து மார்க் பண்ணி நெக்கோட அவுட்லைன்ல ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன்ல கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் போர்ஷன்ல ஒரு மோட்டிவ் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மோட்டிவ் டிசைன் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்குக்கு வந்து ஒரு சின்ன பார்டர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட பார்டருக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஸ்டிச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. அப்புறம் நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ சுகர் பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நீடிலில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு நம்ம அந்த நெக்கை சுற்றியே வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுகர் பீட்ஸ்க்கு வந்து ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். இதே மாதிரி நெக்கை சுற்றி ஒரு லைன் ஃபுல்லாக கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி கோல்ட் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன்லேயே வந்து சுகர் பீட்ஸ் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்கை சுற்றி வந்து ஒரு சின்னதாக லீஃப் இருக்க மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா நான் நார்மல் நீடிலும் அதே மாதிரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் டபுள் த்ரெட்டில் வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஊசி வந்து பார்த்திங்கன்னா காது பக்கம் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கல இந்த ரெண்டு குந்தன் ஸ்டோனோட கேப்பில் தான் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஃப்ரேம் கடியிலேருந்து மேலே கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் த்ரெட்டில் தான் வந்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், இதோட காது பக்கம் வந்து நல்லா மெலிசாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து போகும். அதே மாதிரி நீங்கள் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் வந்து சிக்கு இல்லாமல் இந்த நூல் வந்து அழகாக வந்து உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போது இதோட ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பி நீடில் வந்து ஃப்ரேம் கடியில் வந்து கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு குந்தன் ஸ்டோனோட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ அடுத்ததுக்கு நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரி அந்த ரெண்டு குந்தன் ஸ்டோனோட கேப்பில் வந்து நீடில் வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இப்போ கரெக்டாக வந்து கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து நீடில் வந்து ஃப்ரேம் கடையில் இப்படி கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. இதே வந்து நீங்கள் வந்து ஆரி நீடிலில் வந்து இதே மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து கேப் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த நெக்கை சுற்றி உள்ள குந்தன் ஸ்டோனோட கேப்லலாம் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி வந்து ஒரு சின்ன லீப் ஷேப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்லைனில் மட்டும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைனில் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சைடில் வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு கலரில் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த லீஃபை வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா சாரீ ஃபுல்லாமே வந்து க்ரீனும் அண்ட் பிங்க்கும் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்லைன்லேயும் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த நெக்ஸ்ட்டு சைட்லேயும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்கறது, அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீனும் ஒன்று வந்து பிங்க் கலரும் வந்து எடுத்திருக்கேன். ஒரு லீஃப்க்கு க்ரீனும் ஒரு லீஃப்க்கு வந்து பிங்க்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இந்த த்ரெட் நீடில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் சின்ன கேப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு ஸ்டிச். இப்போ நார்மலாக நம்ம லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ ஃப்ளாட்டாக அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணணும்.
அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வரும்போதும் ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி புல் பண்ணி மேலே கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது அது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கவே. லாஸ்ட்டாக வந்து அந்த லீஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அடுத்து வந்து லீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் அதை கேப் விட்டுட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நெக்கை சுற்றி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓவராலாக நம்ம நெக் டிசைன் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த லீஃப்க்கெலாம் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டும் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டும் வந்து கொடுத்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லீஃபோட அவுட்லைன்லலாம் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து சாரியோட கலர் வந்து க்ரீனு, ப்ளவுஸோட கலர் வந்து பிங்க்குங்கிறதுனால, ஸோ அதனால் நம்ம க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அதோட அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நல்ல ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை நீங்கள் நல்லா ஹைலைட் பண்ணோன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனில் வந்து கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து கரெக்டாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நெக்கை சுற்றி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த மோட்டிவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓவராலாக இந்த லீஃபோட அவுட்லைனில் எல்லாம் வந்து நம்ம க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல டிஃப்ரெண்ட்டு, நல்லா உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும் அந்த ஒர்க்கு. ஸோ அடுத்து வந்து இந்த கீழே கொடுத்துருக்க இந்த மோட்டிவ் டிசைனுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட அவுட்லைனில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல இந்த லைனுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் கோல்ட் கலரில். இதை ஸ்டிச் பண்ண நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷிவிங் த்ரெட் கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து இதோட அவுட்லைனில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எட்ஜஸ்லேருந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு, ஸோ அந்த ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு மேலேயே அந்த ஷேப் மாறாமல் நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எப்பயும் போல் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஷேப் வரணுன்னா நீங்கள் சிங்கிள் பீட் கூட வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணலாம். இதே மாதிரி எல்லா மோட்டிவ்ஸோட அவுட்லைன்லேயும் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க இந்த மோட்டிவ் டிசைனோட அவுட்லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் இருக்க ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம எப்படி வந்து இது உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் எங்கே கொடுக்குறோமோ. இப்போ வந்து த்ரெட்டை வந்து இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்டோன் செயினோட இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த கேப்பில் வச்சு நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா நீட்டாகவும் நெருக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோன் செயினுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குந்தன் ஸ்டோன்ஸ் கூட நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸோட, அதாவது எல்லா ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்போட உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக எல்லா லீப் ஷேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட அவுட்லைனை. அடுத்து வந்து அந்த சென்டர் போர்ஷனில் உள்ள கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி பண்ணேன்னா, இந்த மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்லைனில் யூஸ் பண்ணுற இந்த பைப்பிங் ரோப்பை வந்து நார்மல் ஷிவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் த்ரெட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து அந்த பைப்பிங் ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பைப்பிங் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் ஒர்க் வந்து பண்ணும்போது நல்ல எம்போஸ்டாக இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேப்க்கு மட்டும் நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ சாரியில் வந்து டபுள் கலர் இருக்கிறதுனால பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி மற்ற இந்த 3 பெட்டலுக்கும் வந்து நம்ம வந்து லோடிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கோம் இதுக்கு லோடிங் பண்ண. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து லோடிங் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் டபுள் த்ரெட்டில் தான் நம்ம வந்து லோடிங் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜஸ்லேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த சைடில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு,
திருப்பி ரிவர்ஸில் த்ரெட்டை கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி இந்த பைப்பிங் ரோப் மேலேயே வச்சு நம்ம இந்த ஃபுல்லாக வந்து இந்த லோடிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கீழே உள்ள இந்த பைப்பிங் ரோப் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா நெருக்கமாக வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லோடிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ண பிறகு இதோட அவுட்லைனில் வந்து இதே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக நம்ம பேக் நெக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. இதோட அவுட்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த மேங்கோ ஷேப்போட இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ப்ரைடல் ஒர்க் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே பார்டர் ஒர்க்கை வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கில் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க இதே மோட்டிவ் டிசைனும் இதே பார்டர் ஒர்க்கை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்லீவ் பார்ட்லேயும் நம்ம வந்து கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.